நிச்சயமாக ஷர்மிளா, வணக்கம். மாஞ்சோலை, திருநெல்வேலி மாவட்டத்தின் மாஞ்சோலை தேயிலை தோட்ட குத்தகை இடங்களை வனத்துறையிடம் அந்த தனியார் நிறுவனம் தற்பொழுது ஒப்படைத்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை சேகரித்த போது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மாஞ்சோலையில் பாம்பே பர்மா டிரேடிங் நிறுவனம் சுமார் 8000 ஏக்கருக்கும் அதிகமான இடத்தை கடந்த 1929ஆம் ஆண்டு முதல் சிங்கம்பட்டி ஜமீனில், அப்போது இருந்த சிங்கம்பட்டி ஜமீன் மூலம் குத்தகைக்கு வாங்கி தேயிலை தொழிற்சாலையை நடத்தி வந்தது. தொடர்ந்து அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்க வேண்டும். மலைக்காடுகள் நிறைந்த அந்த இடம் தமிழ்நாடு அரசின் வனத்துறையின் கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும். அதற்கான நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என அகத்திய மலை குறித்த ஒரு தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் தெரிவித்தது. அந்த பகுதியை தொடர்ந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்க வேண்டும். மக்கள் நலனை விட இயற்கையை பேணுவதும் மழையும் தான் முக்கியம் எனவும் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை அடுத்து தனியார் நிறுவனம் தேயிலை தோட்டத்தை மூடிய நிலையில் குத்தகைக்கு எடுத்த இடத்தை அரசிடம் ஒப்படைக்கவும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி பார்த்தீர்கள் என்றால் ஷர்மிளா, மொத்தம் இருந்த 8373 ஏக்கரில் 8152 ஏக்கரிடம் கடந்த ஆண்டு மே மாதம் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. மீதம் இருந்த 221.44 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு வனத்துறையிடம் நேற்று தனியார் தேயிலை தோட்ட அதிகாரிகள் முறைப்படி ஒப்படைத்தனர். வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. மீதம் இருந்த இந்த 221 ஏக்கர் பரப்பளவில் மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு மற்றும் ஊத்து பகுதியில் இருந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்புகள், தொழிற்சாலை கட்டிடங்கள் மற்றும் இதர கட்டமைப்பு இருந்ததால் அந்த பகுதி அந்த தனியார் நிறுவனத்தின் வசம் இருந்தது. உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் 29ஆம் தேதி கொடுத்த உத்தரவின்படி அம்பாசமுத்திரம் களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குனர் ஸ்ரீநாத் எஞ்சிய இந்த 221 ஏக்கர் நிலத்தை 15 நாட்களுக்குள் தமிழ்நாடு வனத்துறையிடம் ஒப்படைக்குமாறு நிறுவனத்திற்கு அறிவிப்பு வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று அந்த நிலத்தை ஒப்படைக்கும் விதமாக அம்பாசமுத்திரம் துணை இயக்குனர் ஸ்ரீநாத் முன்னிலையிலும் பின்னர் வழக்கு சார்ந்த நோட்டரி பப்ளிக் சாட்சியுடன் நிறுவன சட்ட மேலாளர் மற்றும் வனச்சரக அலுவலர் ஆகியோரால் மெமரண்டம் கையெழுத்திடப்பட்டு தமிழ்நாடு வனத்துறையிடம் அந்த இடம் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. இதன் மூலம் மாஞ்சோலை தேயிலை நிறுவனத்திற்கு, தனியார் நிறுவனத்திற்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டிருந்த மொத்தமுள்ள 8373.57 ஏக்கர் நிலப்பரப்பும் முழுமையாக தமிழ்நாடு வனத்துறையின் கட்டுப்பாடு மற்றும் உடைமையின் கீழ் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் கொடுத்த தீர்ப்பில் உடனடியாக தமிழக அரசு இந்த நிலத்தை வனத்துறை சார்பில் ஒப்படைக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் துணை ராணுவ படையினரை கூட நாங்கள் அனுப்ப நேரிடலாம் என குறிப்பிட்டிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. எது எப்படி இருந்தாலும் மலைக்காடுகளை முற்றிலும் பாதுகாக்கும் விதமாக தமிழக அரசு வனத்துறையுடன் மொத்தமாக இந்த இடம் வந்திருப்பது மிக மிக முக்கியமான நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. ஷர்மிளா.